அந்த நதம் குஹது குஹது இது தமிழ் தரிசபதான் மார்க்கத்தை காமிச்சு கொடுத்தாள். அடே இந்த ஒரு மிருகவேஷம் போட்டேன்னு சிரிச்சுக்கிட்டு பரிகாசம் பண்ணுறான். அந்த புன் சொற்கள்லாம் பரமாத்மா பொறுத்துனாள். பொறுத்துன்னு தன்னுடைய பல்லனுடைய நுனியில் இருக்கக்கூடிய அந்த பூமியை ஆதார சக்தியை கொடுத்து ஸ்தாபித்தாள். எதுக்காக? அவனுடைய வார்த்தைகள்லாம் பொருட்படுத்தாமல் நல்ல முகூர்த்தத்தில் ஸ்தாபித்தாதான் இப்படி அந்த பூமியில் ஒரு நாள் நாம் ஆரம்பித்து 15 நாள் நடக்கணும்னு நினச்சோம்னா அது சரியாக நடக்கும். பாகவதம் பிருத்வித்வயாதிதா லோக்காக தேவித்துவம் விஷ்ணுநாதிதா துவஞ்சதாரிமாம் தேவி பவித்திரம் குருச்சாசனம்னு சொல்கிறோமே. அதுக்காக பகவான் அந்த வார்த்தைகள்லாம் பொருட்படுத்தாமல் பூமியை ஆதார சக்தியை கொடுத்து ஸ்தாபித்தார். அதுக்கு பிறகு சண்டைக்கு வரார். என்னப்பா சண்டை போட்டாமே என்ன பண்ணுறது? அவன் பிரச்சண்ட யுத்தம் பண்ணும்பொழுது பகவான் விளையாடுற தகப்பனாருக்கும் குழந்தை அடித்து விளையாடுற பொழுது சந்தோஷப்பட்டு விளையாடணும். அது மாதிரி ஹிரணாட்சன் குத்தத்தில் பொறுத்துன்னு இருக்கார். பிரம்மாவுக்கு பொறுக்கிற என்ன இந்த அசத்தோர் விளையாடு தொடங்கினா சந்தியாகனம் வந்துவிட்டா அந்த அவளுக்கு அசுராளுக்கு பலம் உறுதியாகும்னு இவ்வளோ பிரம்மா சொல்கிறார். பகவான் அதை கேட்டு கொஞ்சம் கூட கலங்காமல் அவனோட யுத்தம் பண்ணுறான். அந்த யுத்தம் பண்ணுற பொழுது சுதர்சன சக்கரத்தை கையில் இயங்குறமுன்னு அவன் அநேக விதமான மாயைகளை பிரயோகிக்க அந்த மாயைகள்லாம் நசுக்கி செய்து அவன் கையினால் கரையின கர்ணமூலேகன் அப்படி சாத்வாற்றம் அறுத்து விரத்தா சொன்ன இந்திரன் நிகிரம் பண்ண மாதிரி கையினால் அரைஞ்சா சுருண்டு விழுந்தான். ஏன்னா கையினால் அரைஞ்சா சுருண்டு விழுந்தான். பகவான் அடியை சில பேர் கையினால் தொட்டான் அடிபட்டவனே தெரிய. இதுக்கு போய் இவ்வளோ நேரம் என்ன அடித்த வேகம் அவ்வளவுன்னு அவருக்கு தான் தெரியும். அப்போ இமாம்கோன்னு பேதம் இந்த மிதமான மரணத்தை யார் அடைவாள் அப்படின்னு ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஹிரணாட்சவதத்தை தலைக்கட்டின பரமாத்மாவுடைய பெருமையை கேட்டவாளுக்கு யோபை ஹிரண்யக்ஷவதம் மகாத்புதம் விக்ரீடிதம் காரணசூகராத்மனா ஷணோதி காயதி அனுமோதி அஞ்சசா விமுச்சதே பிரம்மமதாது அவித்யுதா பிரம்மஹத்தியாதி பாவங்கள் அதோடு மகாபுண்ணியம் ஏதன் மகாபுண்ணியம் அலம் பவித்ரம் தன்யம் நிசஸ்யம் பதமாஜுராசிஷாம் பிராணேந்திரியானாம் இது சூரியவர்தனம் நாராயண அந்தே கதி சண்மதாம். ஒரு வார்த்தை சொன்னாள் பூமி தேவி. இந்த ஜனங்கள்லாம் என்கிட்ட பிறந்து மேலே போயிட்டு வந்து மனம் இருக்கிறா, அப்படி கஷ்டப்படுறாளே, இவாளெல்லாம் உய்வதற்கு வழி சொல்லும். பூமி தேவி வரும்பொழுது அவதாரத்தில் பகவான் 2 ஸ்லோகம் சொன்னான்னு ஸ்ரீவிஷ்ணவாள் அதை ரகசிய சிக்காமணின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் மகான தேசிகம். அதை அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் ரகசிய சிக்காமணி பேர். என்ன சிதே மனசு ஸ்வத்ஸே சரீரே சிதியோன்ன தாசாம் ஏ ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமயம் ததத்தம் மணிமானந்தம் காஷ்டபாஷாணசன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. உடம்பு நன்னா இருக்கும் பொழுது கைகால்கள்லாம் சரியாக இருக்கும் பொழுது ஒரு தினம் என்ன நினச்சாப்போம். அவனுக்கு கடைசி காலத்தில் சரீரம் கல்லுக்கும் கட்டைக்கும் சமமாக இருக்கும். காஷ்டபாஷாண அந்திமஸ்மரணம் வேண்டாம்னு கச்சியப்பன் திருக்கச்சனமிக்கிட்ட சொன்னான்னு சொல்லி அவன் சொல்வாள் 6 வார்த்தைகள்னு. அதில் ஒன்று அது மாதிரி இங்கே அதுக்கு காரணம் இதை காமிப்பா. இந்த ஸ்லோகத்தை கடைசியில் அவன் ஸ்மரிக்க மாட்டான். நான் ஸ்மரிக்க முடியும். நான் நினச்சி அவனை ஒரு தான் என்ன நினச்சானே அப்படின்னு அவனை நினச்சி நான் வைகுண்டத்துக்கு அவனை கொண்டு வந்துடுறேன். அந்த வார்த்தை சொல்லிருக்கிட்ட வராவதாரம் எடுத்த பரமாத்மா தான் சொல்லிருக்கார். அந்த வராவதாரம் தான் சரித்திரம் கேட்கிறோம். நமக்கு நாராயணா அந்த கதி சொன்னால் நாராயணன் ஸ்மரணம் ஆழ்த்து அவனுடைய திருவடிக்கு போவானுங்கிறத தெரியும்.
அப்பேற்பட்ட பூமி ஸ்தாபனமானவருக்கு மகாத்மாவான சுவாமிபவனும் ஆளப்படுறார். அப்போதும் ஆக்கூத்தி பிரசவத்தி தேவகூத்தி 3 பொண்ணு. பெரியவர் தான் ஒருத்தர் உத்தாவதர்னு 2 பிள்ளைகள். அகண்ட ராஜ்யம் மனுஸ்மிருதின்னு ரிஷிகள் பிரார்த்தனைக்காக அதை பண்ணியிருக்கார். இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய காரியம் உள்ள சுவாமி பகவானும் 71 சதுரங்கம் உண்ட தன்னுடைய மன்வந்தர காலத்தில் ஆனந்தமாக கழித்தார். இது எப்படின்னார், அவர் வடிகாலம் ஒரு பெரிவாளை விட்டு பாகவதம் ராமாயணத்தை வாசி சொல்லி அதை கேட்பார். மனசை வச்சு கேட்பார்னு இல்லை, மனசை வச்சு கேட்பார். அதுதான் கேட்டான் வந்திருக்கார் இந்த டயத்துக்கு உங்களுக்கு பெரிய அத்தியாயம் இன்னும் கொஞ்சம் நம்ம போர்மை அப்படின்னுல மனசை வச்சு கேட்பார். பகவானுடைய திருவடியை எப்போதும் நிச்சயிருப்பார். அதனால் பகவானுடைய கதையை கேட்கணும்னு ஆசைப்படுறான் அவளுக்கு சொல்கிறது இப்படி இருக்கும்பொழுது அவருடைய உடம்புக்கும் அவருடைய ராஜ்யத்திலையும் எந்த விதமான கட்டம் இல்லை. ஆக அது கட்டால் ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நான் அவனமே அப்படின்னு சொல்கிறார். வையாசே இந்த சாரீராமான சாஸ்தாபாக வையாசே ஏச்ச மானுஷாக பௌதிகாச்சக சங்கேகாக வாதந்தே கரி சம்சயம். அதாவது எப்போ உலகத்தில் இதெல்லாம் ஏற்படும், சரீர ஏற்படைய வியாதிகள் உண்டு, அது காலத்தினால் வரக்கூடிய கட்டங்கள் உண்டு, ஜனங்களால் வரக்கூடிய கட்டங்கள் உண்டு. அதெல்லாம் அவரை தாக்கலைன்னா அவர் மனசில் வச்சு இந்த கட்டம் இருந்தே அந்த கட்டம் இருக்கேன்னு கட்ட விட மாட்டேன் அப்படி. வையாசைன்னா வியாசருடைய அனுகூலத்தில் ஏற்பட்ட விதருடையன்னு அர்த்தம். ஹரிசரணம் கொண்ட பரமா ஜீவர்களுக்கு எந்த கட்டம் மனசை தாக்கும். அந்த சுவாமி பகவானுடைய காலத்தில் கர்தமன்கிற மகர்ஷி பிரம்மாவனுடைய நிழலிலிருந்து ஏற்பட்ட மகர்ஷி 10,000 வருஷம் தபஸ் பண்ணுறார். உடனே பகவான் கருணையோட நாராயணுடனாய் அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். அந்த காலத்தில் நமஸ்காரம் பண்ணி வேண்டி என்ன கைகூப்பி இருக்கிற பொழுது உம்முடைய விவாகத்திற்காக நாரத மகர்ஷியினுடைய பிரேரணையினால் சுவாமி பகவானும் தன்னுடைய பத்னியான சித்ரோபியோட புத்திரியான தேவகூதியோட வருவார். 4 மறுநாள் கல்யாணம் நிற்கணும். அந்த 9 பெண்கள் பிறப்பார். அதுக்கு பிறகு 10வது குழந்தையாக நானே பிறப்பேன். அதுக்கப்புறம் மோட்சம் உனக்கு அப்படின்னு இவன் சொன்னார். அப்படியே சுவாமி பகவானும் தன்னை பற்றியை விவாகம் பண்ணி கொடுத்தார். அவர் ஊர் பார்க்க போனார். அந்த தேவகூதியோட மகான் ஆசிரமத்தில் தங்குறார். ஆனால் அவருக்கு இந்த லோக ஆசையை ஏற்படவே இல்லை மனசில். பகவான் சர்வனையும் இல்லையா, இவனுடைய பத்னி என்ன சின்னக்கால் லோக விஷயத்தில் கொஞ்சம் கூட தன் பர்த்தாவுக்கு ஈடுபாடு இல்லையேன்னு நினச்சின்னு இருக்கான். அந்த குறையை போக்குறதுக்காக பதிவிரதார்த்தமான தேவகூதியினுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ண முடியா மகானான கர்த்தமனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அம்மா நீ என்ன ஆசைப்படுறியோ அது அவனுக்கு தெரியுது. திருட சுஷ்ரூஷணையா பிரசாத் அபார சுஷ்ரூ பண்ணால் அதே நேரத்தில் அவருக்கு அந்த ஆசையே வராவது பகவான் மனசில் என்ன ஆசை கொண்டிருக்காளோ அதை பூர்த்தி பண்ணோம்னு ஆசையை பரமாத்மா கொடுத்தார். கேட்டார். உடனே தன்னுடைய ஆசையை சொன்னார். தன்னை அருமையான விமானம் மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் வெய்ய காலத்துக்கும் சௌரியம் உள்ள அறைகள் பிரகாசிக்கக்கூடிய அருமையான ஏதோ அமெரிக்காவில் கிடைக்கிறது. இந்த இடங்கள்லாம் எப்போதும் ஏசி தான் அப்படின்னா சொல்லுவேன்ற. அதை கண்டு நான் பிரமிக்கிறது. அப்போ அதை அனுசரித்து அங்கே போகணும்னு என்னது வேண்டாம் அப்படி எல்லாம் இருக்கும். அங்கே நெசசரி, இங்கே லக்ஸரி அப்படிமா ஏசிங்கிறது நெசசரியா அப்படிப்பட்ட இதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்து நான் காலை வாங்கிக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாம் போனத்தை முன்ன சொல்லுன்றதேன், இப்போ என்ன போகணும்னு சொல்லாமல் தான் போகணும். நீங்கள் போகணும், அங்கே எங்கெல்லாம் பரப்பணும் அப்படின்னு அதுக்கு அது சொல்லாமல் தான் போகணும். அது சொல்லலை யாரும் சொல்ல. அதோ இந்த மாதிரி கதை சொல்லணுன்னாக்கா
அந்த ஊருக்கு போங்க சொல்லுவானா கூப்பிட வேண்டாம். அது ஒரு புரியாமல் சொல்கிறார் என்ன வந்து அப்படின்னு கருத்தமாக பேரே தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு மகாத்மாவான கருத்தமர் கேட்ட உடனே தேவகூதி இந்த விமானத்தை கொண்டு வந்தார். இந்த விமானத்தை ஏறத்துக்கு இந்த அம்மாளுக்கு அருவருப்பாக இருந்தது. அழுக்கப்படும் சரீரம், கிருஷமான சரீரம், இதோட இந்த விமானத்தை ஏறாது. இந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணுனார். அதாவது மகானான கர்தமன் தபஸ் பண்ணதை பார்த்து பகவான் பிரத்யட்சமான போது கண்ணீரை மழையாக கொட்டினானா அது குளமாக தெரிஞ்சது. பிந்து சரஸ்ன்னு பேர். இதெல்லாம் ஸ்நானம் பண்ணால் பகவான் நேற்று தீர்த்தமானதுனால அங்கே என்ன ஆசையோ அது பூர்த்தியாகும் அப்படிங்கிற ஞாபகத்தோடு நமஸ்காரம் கன்னிகைகள் தேவகன்னிகள் கை கறித்து காத்துருக்காங்க. மகாலட்சுமி மாதிரி பிரகாசிக்கிறாள் தேவகூதி. தீபமானத்தை இருங்கன்னு 100 வருஷ காலம் ஆங்காங்கு தேவலோகத்தில் என்னென்ன வித்யானங்கள் இருக்கோ ரமிக்கிறாள். 9 பெண்கள் ஏற்பட்டார். 9 பெண்கள் ஏற்பட்டது மகானான கர்தமர் நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னார். மகான புண்ணியவதியான தேவகூதி யாரும் இந்த குழந்தைகளுக்கு விவாகத்துக்காக சிரமப்படுவாள், அது கொஞ்சம் ஏற்படணும். உங்களோட பழகி கார்கின்னு உபநிஷத்தில் கதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த மாமி மாதிரி நான் உங்களுக்கு வாக்கப்பட்டு ஞான மார்க்கத்துக்கு போகிறதுக்காக நான் இந்த லௌக்கிகமான சௌகியத்தை எதிர்பார்த்தேன். ரொம்ப வருந்துறாள், கஷ்டப்படுறாள் தேவகூதி. அப்போ மகான்கள்லாம் மாங்கிதோ ராஜபக்தி, நீ வருத்தப்படாதே, பகவான் ஆதாரம் வந்து பகவான் அவனுக்கு பொள்ளியாக அவத்தரணம் பண்ணுவாள், அவனும் உபதேசம் பண்ணான். அப்படி பகவானை சொன்னபடி நான் கருத்தவர் சொன்னபடி பூஜை பண்ணி ஆராதிக்கிறாள். பகவான் அவதாரம் பண்ணுற பொழுது பிரம்மதேவன் வந்தார். 9 மகர்களுக்கு இந்த 9 பெண்களையும் மகாமுனி கொடுன்னு சொன்னார். இந்த கபிலவாசுதேவன் என் அம்மா உனக்கு உத்தமமான ஞானத்தை கொடுப்பன்னு சொல்லிவிட்டு போனார் பிரம்மா. அது மாதிரி 9 பெண்களுக்கும் மகாமானி அவா இடத்துக்கு ஆசிரமத்துக்கு போனவர் தான் கபிலவாசுதேவனை நமஸ்காரம் பண்ணார் கருத்தவர். இதுக்காக என்ன உன்னுடைய கிருபையினால் தேவர்களுக்கு போட்ட கடன், ரிஷிகளுக்கு போட்ட கடன், பிதர்களுக்கு போட்ட கடனை தீர்த்து கொண்டேன், நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன். அதுக்கு பரமாத்மா உடனே அமிர்தத்வாய் மாம்பஜா, மோட்சம் எடுத்துக்காக என்ன பஜிக்கிறோம் அப்படின்னு சொன்ன. அமிர்தத்வாய் மாம்பஜா, பஜனமானது மோட்சத்துக்காக இருக்கணும்னு மகாத்மாவான கர்தமரை சொல்லி அனுகிரகம் பண்ணி போகணும். உடனே கர்தமர் போனால் இச்சாத்வேஷமகீன சர்வத்த சமஜயத்தான், விருப்பை விட்டு எங்கும் பகவான் இருக்காங்கிறது தெரிஞ்சு பிராப்தா பாகவதி மோட்சம் அடைஞ்சுட்டார்கள். அதற்கு மேலே ஒரு நாள் புண்ணியவதியான தேவகூதி பிரச்சனை பண்ணுறார். அம்மா அப்பா இந்த மோட்சம் வேணுங்கிற ஆசை இருக்குதுன்னு நேரடியாக சொல்லாமல் பிரகிருதி புருஷ விவேகம் ஏற முடியா, எனக்கு அனுகிரகம் பண்ணணும், ஞானத்தை சொல்லணும்னு அதற்கு ஆரம்பித்தாள் பகவான். சேதக்ஷணுவஸ்ய பந்தாய முக்தையே ஆத்மனோதம். இந்த மனசு உலகத்தில் ஈடுபட்டால் ஜென்மா உண்டு, உலகத்தில் ஈடுபட்டால் மோட்சம் உண்டு. இந்த வார்த்தை சொன்னால் அப்படி ஒரு விளையாட்டை சொல்கிறது மலையாளத்தில். ஒருத்தன் இப்போ ஜனங்களாம் எங்கே போகிறது இல்லையா, ஒரு கட்டம் இருக்காது, நீங்கள் வாங்கோ அப்படின்னா அங்கே போயிடும். அதனால் இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்கிறா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தெரியாது. அவன் என்ன வச்சான், 4 நாள் வச்சான். 4 நாள் தானே கட்டம் போடுறது, ஒரு கட்டம் இருக்காது. 4 நாள் இப்போ 5 ரூபா 10 ரூபா வைப்பான், கொடுப்பான். அது இப்போ பணத்துக்கு தட்டு இல்லாமல் இருக்கா ஜனங்கள். எப்படியும் சாதாரண வியாபாரிகளில் 100 ரூபா நோட்டு 200 இருக்குது. அந்த பண்ணும்போது அப்படி பணம் புழங்கிறது இல்லை. அதனால் 4 நாள் வச்சான். தன்னுடைய தபச புள்ளியை எல்லாம் வாங்கிட்டான். ஒரே கூட்டம். அதாவது இந்த ஊரில் எந்த இடம் ரொம்ப இருக்கிற இடத்துக்குள்ளே பெரிய இடமோ அந்த இடத்துல போயிட்டான். அவன் வந்தான். என்ன ஜெனிக்காமல் இருந்தால் மறிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு போட்டான். தயாராக இருந்தது டாக்ஸி, அதில் ஏறிண்டு போட்டான். ஜெனிச்சா மறிக்கணும்,
ஜாதஸ்தி துருவம் மிருத்யு துருவம் ஜென்மம் விடுத்தான்னு சொல்லிருக்கேன். யாரும் பிறக்காமல் இருந்தேன்னா மறிக்காமல் இருக்காமன்னா பிறந்திருக்குமே போகிறோம் அப்படி இது எங்கடா போயிட்டான். அது மாதிரி இந்த மனசு இயற்கையாக உலகமியல் விஷயத்தில் ஈடுபடுறதே. எப்படி பரமாத்மா என்று ஈடுபட்டால் மோட்சங்கள், உலகத்தில் ஈடுபட்டால் ஜென்மம் உண்டுங்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? அதாவது உலகத்தில் ஈடுபட்ட மனசு பரமாத்மாவை எப்படி ஈடுபடும்? பக்தி யோகத்து சக்தி. பகவான் பக்தி இருந்தால் தானாக உலக ஆசைப்படும். அந்த பக்தி வரத்துக்கு என்ன பண்ணும்? அதாவது சொல்லுவாள் மாயன் பண்ணுவாள், ஒரு வயசு குழந்தை அழுற பொழுது ஒரு பணத்தை போடுறது. பணத்துக்கு 2 நாளுக்கு 2.5 நாள் மதிப்பு, 3 நாள் ஒரு பணம் வரும். அந்த 2.5 நாளுக்கு என்ன மதிப்புன்னு தெரியாது குழந்தைக்கு. ஆனால் அதை திதிக்கும் திக்காது. அது சாக்லேட் இல்லை, பிஸ்கோத் இல்லை, ஆனால் அழுகணும். ஏன் காரணம்? பெரியவா சொல்கிறது, ஜென்ம ஜென்மாவாய் பேங்க் பேலன்ஸ் பார்த்து 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 பழக்கம். அதனால் அதை பார்த்த உடனே அழுகன்னு ஒருத்தம். அதனால் இந்த உலகத்தில் ஈடுபடக்கூடிய இந்த மனசை திருப்பறத்துக்கு என்ன பண்ணணும்? பக்தி மார்க்கம் தான் சிறந்த உபாயம். அந்த பக்தி மார்க்கத்துக்கு ஈடான மார்க்கம் கிடையாது. ஜோதி பப்பம் சாகா. இந்த பக்தி மார்க்கத்துக்கு ஈடான மார்க்கம் கிடையாது. அந்த பக்தி எப்படி வரும்? மகான்களோட சங்கத்தினால வரும். மகான்கள் அபியா பக்திரேவ சாத்தியம். மகான்கள்னா இப்போ தோன்றவெல்லாம் வந்து எல்லோரும் மகான், எல்லார் காலையும் ஆடுறது, எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுறது, இப்படி ஓடுது. அதாவது மகான்கிறதுக்கு அடையாளம் என்ன? காணுகான்னு என்னமோ சொல்கிறேன். இந்த ஒரு அடையாளத்தை கொண்டு தெரிஞ்சுக்கொண்டேன். தவந்தி விவிதாஸ்தாபாக நைதான் மத்கத சேதுதான். மகான்களுக்கு அடையாளம் என்ன? உடம்பில் சிரமம் இருக்கும், குடும்பத்தில் சிரமம் இருக்கும், ஆஃபீஸில் சிரமம் இருக்கும், ஃபினான்ஷியலில் ரொம்ப டிப்ரெஷன் இருக்கும். இவ்வளவு இருந்தால் சிரிச்சுன்றவர் அவர் தான் மகான். எப்படி முடியுமா? முடியும், அவருக்கு முடியும், அவனுக்கு முடியாது. தவந்து விவிதாஸ்தாபாக நைத்தான் மைத்திரதை தான் சொல்கிறது. அந்த மகான்கள்கிட்ட போனால் என்ன? அவருக்கு எங்கே அரிசி கிடைக்கிறது, எங்கே செவண்ணம் கிடைக்கிறது, அதெல்லாம் அங்கே போடுறார். என்ன பேசுவார்? பிரகலாதம் எப்படி சொல்கிறான், அப்படி துருவன் எப்படி சொல்கிறான், அப்படி தான் சொல்வான். கஜேந்திர மோட்சமும் பிரகலாத சரித்திரமும் துருவ சரித்திரமும் சொல்லியிருப்பா. அதை கேட்க இவனுக்கு பகவான்கிட்ட பக்தி ஏற்படும். பகவானை எப்படி பூஜிப்போம்? அது தினந்தனும் தன்னுடைய ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் 1/2 மணி கஷ்டப்பட்டு அந்த வாரிகண்டு இப்படி தலையில் இருக்க அது வாங்கிட்டு அதுக்கு அது 1/2 மணிக்கு கூட தான் வாரிக்கிறதுக்காக சீப்பை வேறு அங்கே இப்போ போட்டுக்கிண்டு அது வரும். இப்படி இது சாரீரம் சரீரமாக அந்த ஆச்சாரியார் சொல்கிறாங்க. இந்த சரீரத்தை பற்றியே கவலையரும் ஞாபகத்தோடு போடுதே அப்படின்னு. இந்த கிராப்பு கொஞ்சம் கலைஞ்சி விட்டால் கஷ்டம்னு நினச்சி 1/2 மணி வருதும். அதுவும் ஸ்கூட்டரில் போகிற போது அது கொஞ்சம் ஓட்டுக்கிண்டேன் நடுவினாலும் அதுக்கு என்ன பண்ணுவேன். இந்த மாதிரி பார்த்துருக்கேன் போது ஆஹா என்னமா இருக்கும். அந்த அபிப்பிராயங்கள் போய் பகவான் ஆராதிக்கணும், என்ன அழகாக பகவான் அலங்கரிக்கணும்னு அதை பார்ப்பேன். அதுக்கு பிறகு பகவானுடைய ஆலயத்துக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணுவான். ராத்திரி பகவானுடைய அமிர்த ஆஜ்ஞை சொல்லிச்சு கோவிந்தா கோவிந்தான்னு சாப்பிடுவான். சாப்பிட்ற போது ரீ பார்த்து என்ன இப்படி பூ போட்டிருக்கேன்னு தட்டாட்டி கேட்பான். அதுதான் அந்த கோபம்லாம் கேட்போம். அது ருஜுபான மார்க்கத்தினால பரமாத்மாவனுடைய தருணத்தில் மனசை வச்சு எப்பொழுதும் யோகங்கிற வார்த்தை என்ன? பரமாத்மாவின் திருவடியே மனசு ஒன்று இருப்பது யோகம். அது கூடினவன் யோகி, அது கூடினவன் அந்த நிலைமை அடைஞ்சுவா ஆனந்தமாக இருப்பார். சத்யயோகி பரமயோகி சத்யசுக்கின்னு சிமாந்தரில் பகவான் சங்கரர் எடுத்து சொல்லுது. இவா கஷ்டப்படும். அதனால் பகவானுடைய தன்மத்தை வந்து ஞானம் வந்துடும், அஜானம் போடும்னு இப்படி இவ கபால் அதுக்கு சொல்கிறார். நீ 8 மணிக்கு சாப்பிட்ற, டிஃபனை வந்து கட்டின்னு போகிற,
டிஃபன் 12 மணிக்கு சாப்பிடணும், ஆனால் 11:30 மணிக்கே என்ன இன்றைக்கி டைம் ஆகலையோ நின்று பொறுத்தோ கிடையாது. அது வேறு 12 மணி இன்னும் 11:30 தானே பசிக்கிறது இருக்குது. 8 மணிக்கு சாப்பிட்டோம்னு 11 மணிக்கு பார்த்தேன். நிகீர்ணம் அனலவும் யசா. சாப்பிட்ட ஆகாரமானது இவன் அறியாமலே ஜாட்ராக்னி பஸ்மமாக்குற மாதிரி அஜானத்தை பஸ்மமாக்குவர் பகவான். ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மதாத் கொடுத்தே அர்ச்சனான். ஞானங்கிற அக்னியினால பகவான் இவனுடைய அஜானத்தை தினம் பண்ண முடியும். அவன் அந்த அடியார்கள் என்ன பண்ணுவார்? எல்லாம் பகவான் தான். தன்னுடைய பிதா புத்திரன் பந்துக்கள் ஆப்தர்கள் எல்லாருமே பகவான் தான். ஏஷாமகம் பிரிய ஆத்மா சுதஸ்த சக்கா குரு சுகுதோ தெய்வம். பரமாத்மா தான் எல்லாம் அப்படின்னு. அது நமக்கு சுலபமான ஸ்லோகத்தினால துவய மாதாச்ச பிதாத்வமேவா துவய பந்துஷ்ட பிதாத்வமேவா துவய வித்யா திரவிணம் துவமேவா துவமேவ சர்வம் மம தேவதேவா. இதை உணர்வோடு சொல்லணும். அது வார்த்தை ஸ்லோகத்தை வெறுமனே ஒப்பிச்சிருந்தாள். நீங்கள் தான் தாயார் தாங்கலான்னா வெறுமனே சொன்னதுலாம் மனசோடு சொல்லணும். அது ஏன்னா தற்காலத்தில் நான் யுபோக்கிரசி அடிக்கடி பார்க்கறதுனால இது லோகம் இந்த ஸ்லோகத்தினால சப்தத்தை சொல்லி என்ன படிக்கணும், மனசோடு சொல்லணும். அப்போ தான் அந்த உணர்வு இல்லாமல் வெறுமனே வைராக்கியம் இருக்கிறவங்க நடிக்கிறதுல என்ன படிக்கணும்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பிரகதி இந்த மாதிரி மகான்களுடைய சங்கத்தினால கசை கட்டு பகவானிடத்தில் பக்தி பண்ணினை இந்த மோட்சத்தை அடைகிறது ஒரு உபாயம். 2வது உபாயம் பிரகிருதி புருஷ விவேகம். அது எப்படின்னு உங்களுக்கு புரிகிற பாஷையில் இங்கே ஒரு அத்தியாயத்தை அநேக ஸ்லோகங்களால சொல்லியிருக்க. அது சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அளவில் சொன்னால் தான் உங்களுக்கு லாபம். அதாவது 10 வயசில் ஒருத்தர் ஓடி இருக்கார், 1 மைல் ரேஸு. அது இப்போலாம் இந்த கிலோக்குள்ளான்னு சொல்கிறேன். 1 மைல் ரேஸு ஒன்று ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கான். அந்த கிழவர் தன்னுடைய ஃபோட்டோ ஆல்பத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கார் ஸ்நேகிதருக்கு, தன்னுடைய ஸ்நேகிதருக்கு. என்னுடைய 10 வயசில் எடுத்த ஃபோட்டோ இது. அதுதான் நான் 1 மைல் ரேஸு ஒன்று பையன் அங்கேருந்து வந்தான், கொள்ளு போயிடான், நப்தான் மாரி சம்ஸ்கிருத்தில் அவன் தான். அப்பா தத்தா தத்தா போய் சொல்கிறீ நீ என்னடா போய் சொல்கிறேன், நீ 10 வயசுல ஆகுது உழவாகுது அப்படிங்க. ஏன்னா இப்போ அவன் போகிறதுக்கு குச்சியை கொண்டா அப்படி இவனை கையை பிடிச்சிக்கின்னு இவன் கஷ்டப்படுத்துகிறான் அவனை. அதனால் அதை அழகாக சொல்கிறார் ஆச்சாரியால். பையனை என்ன பண்ணணும், பெரியவாள்லாம் பேசணுக்கோ என்ன பேச அப்படின்னு விரட்டுவார். அவன் போய்டுவான். அவன் விரட்டாதே, கொஞ்சம் யோசி. பால்யாதிஷ்வபிஜக்ரதாசு தசா சர்வஸ்வஸ்தாஸ்வபி வியாவர்த்தாசு அனுவர்த்தமானம் அகமைதி அந்த ஸ்பரந்தம் சதா. தீட்சாமூர்த்தி அட்டத்தில் ஸ்லோகம். குழந்தையாக இருக்கோ நீ ஒன்றே 10 மாதம் 10 வயசில் அது உண்மைதான் நீ சொல்கிற, அது தத்துவத்தில் பொய் தான். நீ ஓடலையே, நீங்கிறதுக்கு அபத்தம். அப்பவும் நீன்னு சொல்லுகிற, இப்போவும் இந்த வயோதிக்கம் ஏற்பட்டது, இப்போ நீன்னு சொல்லுகிற. நான் சொல்கிறேன். அதுக்கு ஏதாவது ஜெண்டர் உண்டோ? கிடையாது. அது அகம் துவங்கிற வார்த்தைக்கு ஜெண்டர் கிடையாது. மேஸ்குலைன் ஃபெமினைன் நியூட்ரல் கிடையாது. என்னத்தினால திருஷ்ணு சமானஸ்வரூபான்னு சப்தம் நுற்று பண்ணால் தெரியும். 3 லிங்கத்தையும் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படிமா சம்ஸ்கிருதத்தில் இந்த ரொம்ப. ஆனால் இந்த நான்கிறதுக்கு மாதிரி நீ, அப்போ நீங்கிற இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரே ஜெண்டர் தான் சம்ஸ்கிருதத்தில். சம்ஸ்கிருதம் இங்கிலீஷில் என்னமோ தெரியாது. அப்போ நீ ஓடுறது வாஸ்தவமாக இருந்தால் இப்போ நீன்னு சொல்லிக்கிற, நீக்கு இங்கிற வார்த்தைக்கு அழிவு வரல. இன்னும் நான் சொல்லியிருக்கேன். ஓடுறது தானே, ஓட முடியல. அப்போ ஓடுறது யார் என்ன யோசித்தான் நம்ம சங்கர். அதான் ஓடுனது உன் கால் ஓடுத்து, இப்போ கால் ஓட சக்தி இல்லை அப்படின்னு பிரித்து அறியன்னு சொல்லியிருக்கார். சுவாத்மானம் பிரகடீவரோதி தான் யோபந்தயா பத்ரயார் அஸ்மே ஸ்ரீ குருமூர்த்தையே நம்ம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தின்னு தட்சிணாமூர்த்தி. அந்த மாதிரி
கால் ஒடித்து கை காரியது கண் பார்த்தது ட்ராஷை படிப்பான். அதுதான் பஸ்ஸில் அரை கூட இட்டு போட்டிருக்கோம். அந்த ட்ராஷை படிச்சோம். என்னப்பா அதில் இருக்குது ட்ராஷ்மா, என்ன எதுக்கு ஏதாவது அவ்வளோ 30 ரூபா படிச்சேன்னு கேட்டால் ஒன்றும் இல்லாத இந்த விடயத்தை அந்த அரைகுறை வெளிச்சத்தில் படித்து கண்ணை கெடுத்துப்பான். காட்ராக்ட் வந்துட்டுனா காட்ராக்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அது கண் பார்த்ததை அப்போ என்ன சின்ன எழுத்தாக இருந்தாலும் படிப்பேன். இப்போ கொட்டை எழுத்து தான் படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் கீதா புரஸ்காரன் கொட்டை எழுத்துலையும் கீதை போடுறேன். அதை வச்சானா தானாக போட்டணும். சின்னதாக இருந்தால் படிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் கண் பார்த்தது கண் பார்க்க சக்தி இல்லை. இப்படி அந்தந்த இந்திரியங்களுடைய காரியம் அது குணேஸ்வர்த்தன்து அப்படின்னு சொல்கிறார் பகவான் கீதையில். அந்த வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் வேறு வார்த்தையினால சொல்கிறாங்க. இந்திரியங்கள்லாம் காரியங்கள் பண்ணுறது அதுக்கு சக்தி இல்லாமல் கொடுத்து சொல்லணும். பிரித்து அறியக்கூடியிருந்தால் மோட்சம் அடையலாம். 3வது மார்க்கம் இந்த விஷயத்தை தத்துவ விசாரத்தினால போகும். அர்த்தேகி அவித்தியமானேபி சம்சதி நிவர்த்ததை தியாயத்தோ விஷயானஸ்யா சொற்சே சொப்னே அனர்த்தாகமோ யசா. சொப்னத்தில் பார்க்கறது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. சொப்னத்தில் உத்தரம் புரிய பார்க்குறான், அவன் கதறான். புலின்னு கண்ணை திறக்கலை, அலறான், உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுறது பண்ணும். உண்மை இல்லாத பொறி இருக்கிற மாதிரி தோன்றினால இல்லாத கட்டத்தான். அது மாதிரி ஒரு பையன் விவாகத்துக்கு நிச்சயம் பண்ணிருக்கா, இன்னும் விவாகம் ஆகலை. அந்த பையன் மாமனார் கொஞ்சம் பஸ்ஸுக்கு வந்திருக்கார். தினம் 2 பேரும் பார்த்துருக்க முன்னெல்லாம். அந்த தினம் இந்த மாமனாரும் மாப்பிள்ளையும் சண்டை போடுவா பஸ்ஸில் ஏறுறதுக்கு. ஏன் அவர் போகிறாருன்னு நீங்கள் மாமனார் அதனால் அவர் போட்டோம், நான் போனேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுருந்தா. மாப்பிள்ளையை பார்த்து எனக்கு அவசரம் இல்லை, 1/2 மணி லேட்டானா போகலாம், நீ சின்ன பிள்ளை முன்னால் போனேன். என்ன இவா 2 பேரும் இந்த கல்யாணம் நடக்கலை, ஆற்றுக்கு வரட்டும் இல்லை, என்னாலும் மாமனார் மாப்பிள்ளை அப்படிங்கிற வார்த்தைங்கிற கயிறுனால கட்டிண்டு 2 பேரும் ஒருத்தர் இப்படி சாப்பிடணும். இதை ஒரு குழந்தை கல்யாணம் தன்னுடைய வாழ்நாளில் சின்ன சிறுபாயத்தில் என்ன நடந்ததோ சொல்லுவாள். சொல்கிறப்போ இந்த பையன் கட்டுன்னு போடுறான். நான் விட்டு கேட்கல, காலில் முன்னே அவள் பேசுகிறாள் இல்லையா, பேசுகிறான். 2 பேரும் அதாவது என்ன 10 வயசில் எங்கள் அம்மா நான் காலமாயிடுவேன்னு நினச்சி பயப்படும்போது எங்கள் அப்பா நீ அதெல்லாம் இல்லை, குருவாக எப்படி நமஸ்காரம் உங்களுக்கு துலபாரம் கொடுக்குறேன் வேண்டிக்கோ, குழந்தை படிச்சுப்பா அப்படின்னு சொன்னாலாம். உடனே நான் உட்காண்டேன்னா அதுலேருந்து எங்களுக்கு குருவாக பண்ணுற பிரியம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பையன் அன்றைக்கி 10 வயசில் அந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம் வந்ததோ அந்த கட்ட தினத்தன்று இவனுக்கு PG3 வாங்கியிருக்கான். ஆற்றுல பால் பாயசம் வாங்கிக்கிறோம், எல்லாரும் வருது, கை கொடுக்குறதும், 2 ஃபோன் வருது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். அப்படின்னு இவன் அந்த டைரி எடுத்து பார்த்தா அன்றைக்கி இவன் PG3 கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான். அப்பேற்பட்டவன் உனக்கா வந்தது அப்படிங்கிறான். 10 வயசில் வந்ததை கண்டு இவன் கலங்கலான்ன போது கல்யாணம் ஆனவருக்கு ஒரு ஜலதோஷம் வந்தால் பொறுப்புனா அப்படின்னு. இது மாதிரி இந்த அபிமானம் அதான் இந்த வாச்சீசதந்தியாம் உறுதம்னி பத்தா படுமுடிச்சு பொடிச்சுன்னு கஷ்டப்படுறான். அதனால் இதை இந்த விஷயம் திருஷ்டாந்தங்கள்லாம் உங்களுக்கு புரியும், அனுபவத்தை வரவே அப்படி செயல்பாடு. அதுக்கப்புறம் பகவானுடைய தியானத்தினால மோட்சத்தை அடைந்து ஒரு மார்க்கம். அது என்ன? சஞ்சிந்தயேத் பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோர்கலஞ்சனாட்யம் உத்துங்கரக்த விலசம் நக்ஷக்ரபாலஜுத்சாபி அகத மகத்யாந்தகாரம் யச்சௌச்ச நிஸ்ருத சரித் பிரரோதகேன திக்ஷேன மூர்த்தி அதிகிருத்தேன சிவசிவோபூத்.
தியாதுகு மனசமல சைனகுஷ்டவஜ்ரம் தியாயேச்சிரம் பகவதச்சரணாரவிந்தம். பகவானுடைய சரணத்தில் பத்மாதேவிகள் பிரகாசிக்கிறது நதி. அந்த சரணத்திலிருந்து பெருகிய கங்கை பரமேஸ்வரன் சிரத்தில் பிரகாசிக்கிறது. பகவானுடைய சரணம் மிருதுலமாக இருந்தாலும் அந்த சரணத்தை தியானம் பண்ண வாழக்கூடிய மலை போன்ற பாவத்தை உடச்செறியக்கூடிய சக்தி அந்த சரணத்துக்கு. அவனுடைய சரணத்தினுடைய நகத்தினுடைய காந்தியினால் அடியான்